சோ இவரை எதுக்காக தாவேக்கால எடுத்திருக்காங்கன்னா, சாட்ட துரைமுருகனை தாவேக்காவால எப்படி டீல் பண்றதுனே தெரியல. கரூர் எபிசோட்ல இருந்து கவனிச்சீங்கன்னா, இந்த வந்த ஜிலேபியிலே நீதாண்டா வட்ட ஜிலேபின்னு விஜய, ராஜ்மோகன, அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த 5-6 பேரையும் தூக்கி வச்சு மடியில வச்சு செய்ன்னு செய்யறது. நமக்கே வந்து ரீட்வீட் பண்ணலாம் போல இருக்கு. அந்த அடி அடிக்கிறாப்ல. அப்போ இவனை டீல் பண்றதுக்கு ஒரு ஏரியால பெரிய கை, பழைய கை ஒன்னு இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நாஞ்சில் சம்பத்தை கூப்பிட்டு வந்திருக்காங்க. போன வாரம் வரைக்கும் இப்படி பேசிட்டு இருந்தியே, அது வேற வாய் இது நாரவாயாங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி தன்னுடைய கட்சி மாற்றத்தை ஜஸ்டிஃபை பண்ற அந்த கேப் அனிமூன் பீரியட் இருக்கு இல்லையா, அந்த அனிமூன் எங்கடா நீ கொண்டாடுற, எங்கடா போற குண்டா கொஞ்சம் கொண்டான்னு இழுத்து போட்டு அடியே நாக் அவுட் மாதிரி சாட்டையை வந்து முடிச்சு விட்டாப்ல. அதுவும் மிமிக்ரி எல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. நீ வந்து பாரதி கண்ணை வந்து கார்த்தியுடைய வாய்ஸ் எடுத்தாப்ல பாத்தீங்களா, அதே மாதிரி எடுத்து அதெல்லாம் தள்ளி நிக்கணும். நாஞ்சில் சம்பத் பயன்படுத்துகிற யுனிக்கான நாஞ்சில் வட்டார சொற்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் உவமைக்கு எடுத்துக்குவார்ல, வண்டியை வாடகைக்கு விடுவது போல வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பவர்கள், அது மாதிரியான எல்லா உவமைகளையும் எடுத்து போட்டு கம்ப்ளீட்டா ஒரு 20 நிமிஷம் ரோஸ்ட் ஒண்ணு. அதுவும் அடுத்து வெளியில வந்து என்ன பேச போறாருங்கிற வரைக்கும் நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க. அவர் தாவை கலந்து வெளியே வந்தார்னா, வெளியே வந்தார்ல வெளியே வருவாரு. வந்த அன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்ட, ஏன் வெளியே வந்தீங்க, எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா, பார்த்தா தானே சொல்ல முடியும், அவன் தான் பார்க்க மாட்டானே. எப்ப கடைசியா பாத்தீங்க, சேரும் போது பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போலியா, வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லைங்க, ஆம்பளைங்களே போக முடியாது, வேற யார் போலாம், ஆதோ போலாம், புச்சி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காப்ல. அவருடைய கொள்கை என்ன, கொள்கை எல்லாம் எங்கெங்க இருக்க விட்ட, கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. விஜய் இந்த மாதிரி இதுக்கு கருத்து சொல்ல எஸ்ஐயா இருக்கு, அவன் எதுக்கு தான் கருத்து சொல்லியிருக்காரு, அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க, அவர் வெளியே வர மாட்டாரு, வெளியே வந்தா தானே பேச முடியும் அப்படின்ட்டாப்ல. 5000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து திமுகவை திட்டில அவரையே திட்டுவாரு. நாஞ்சில் சம்பத் என்பவன் அவன் ஒரு தற்குறி, அவன் தரங்கட்ட பேர்வழி, வண்டியை வாடகைக்கு விடுறது மத்தியில வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவன் நாஞ்சில் சம்பத், அவனெல்லாம் ஒரு மனுஷனா? மதிமுக இருந்தான் அதுக்கு உண்மையா இருந்தானா, அதிமுக இருந்தான் அதுக்கு உண்மையா இருந்தானா? நீங்க 2000 ரூபாய் கூட 7000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உச்சத்துக்கு போயிருவாப்ல. அவனெல்லாம் நீங்கள் வாயை வைத்து பிழைத்துக் கொடுக்கிற ஒரு வேற மாதிரி ஆளுங்க, அவன் பேசாதீங்கன்றாப்ல. அவர் வெளியெடுக்கிறதுக்கு முன்னாடி இவன் தொண்டையிலேயே சொருகி நாஞ்சில வந்து மவுத்தாக்கி விட்டான்.